திரு K.S. சுப்பிரமணியன் அவர்களின் குமாரர் திரு நரேந்திரன் அவர்கள் இன்றைய விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் கனடாவிலிருந்து தங்கள் நன்றியை பகிர்ந்துள்ளார்கள். அனைவரையும் நன்றாக உபசரிக்குமாறு தங்கள் அன்பையும் பரிமாறியுள்ளார்கள் என்பதை இத்தருணத்தில் பகிர்ந்து கொள்கிறோம். மேனாள் சாகித்ய அகாடமி தமிழ் மொழி ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் நாச்சிமுத்து அவர்கள் மற்றும் காலச்சுவடின் பொறுப்பாசிரியர் கவிஞர் இசை மற்றும் கவிஞர் சுகுமாரன் இங்கு வருகை புரிந்து சிறப்பு செய்திருக்கிறார்கள். அவர்களை வணங்குகிறோம். அடுத்து விழாவின் தொடர்ச்சியாய் விருதாளரை வாழ்த்திட வருகை புரிகிறார் PSGR கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரியின் ஹிந்தி துறை தலைவர் டாக்டர் பத்மாவதி அவர்கள். ஹிந்தி மற்றும் தமிழ் இலக்கியத்தில் பல்வேறு ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருபவர். அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். K.S. சுப்பிரமணியன் நினைவு மொழிபெயர்ப்பு விருதுகள் வழங்கும் விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் நமது நீதியரசர், தமிழ் இலக்கிய அரசர் என்ற வகையில் சுரேஷ்குமார் ஐயா அவர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். அதாவது தமிழில் இந்த அளவு ஆழமாக உழுது தமிழ் இலக்கியத்தின் முத்துக்களை வெளிக்கொணர்ந்து நம்ம எல்லாம் திகைக்க வைத்த அவருடைய தலைமையுரைக்கு முதலில் நன்றி கூறுகிறேன். பிறகு புரவலராகவும் நல்ல இலக்கிய ரசிகராகவும் நல்ல மோட்டிவேட்டர் ஊக்குவிப்பாளராகவும் நம்மிடையே இந்த வயதிலும் இலக்கிய ஆர்வத்தை தன்னுடைய ஊக்கு சக்தியாக வைத்துக்கொண்டு செயல்பட்டு நமக்கெல்லாம் முன்னுதாரணமாக திகழும் விஜயா பதிப்பகம் வேலாயுதம் ஐயா அவர்களுக்கும், நம்முடைய புரவலர் இந்த விருதுக்கு நல்ல ஒரு மனதுடன் மொழிபெயர்ப்பாளர்களை கௌரவிக்கும் வகையில் அவர்களுக்கு சிறப்பு செய்து அதையும் தன்னடக்கத்துடன் அந்த சிறப்பு செய்வதை தனக்கு வாய்ப்பாக ஏற்று நல்லுள்ளம் கொண்ட நமது PL சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும் குப்புசாமி ஐயா அவர்களுக்கும் என் முன்னால் பேசிய இறுதியில் விருதாளர்கள், இன்றைய ஆட்ட நாயகர்கள் சிவகுமார் ஐயா அவர்களுக்கும் அலமேலு கிருஷ்ணன் அம்மா அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கங்கள். இங்கு வந்திருக்கும் சான்றோர்கள், நாச்சிமுத்து ஐயா, சித்ரா மேடம், மற்ற நாஞ்சில் நாடன் ஐயா, இந்த சு வெங்கடேசன் அவர்கள், இவங்க எல்லாரையுமே பார்க்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு சூழல். இதில் மொழிபெயர்க்கும் நம்முடைய தலைமையுரையாற்றிய நீதியரசர் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி அவர் ஒரு வார்த்தை கொடுத்தார், எனக்கு ரொம்பவும் பிடித்திருந்தது. மொழியாக்க படைப்பாளர் என்றார். இதுவரைக்கும் நான் அந்த மாதிரி மொழியாக்கம் செய்பவர், மொழிபெயர்ப்பாளர் என்னென்னவோ சொல்லுவாங்க. ஆனால் மொழியாக்க படைப்பாளர் அப்படின்னு அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரியான ஒரு அங்கீகாரம் ஒரு சக மொழிபெயர்ப்பாளர் என்ற வகையில் எனக்கும் கிடைத்த அங்கீகாரமாக நான் சிரமேற்கொண்டு அவருக்கு இதற்காக ஒரு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிவகுமார் ஐயா பற்றி பேசினார். இவ்வளவு ஒரு சாதனைகள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த மாதிரியான விருதுகள் கொடுக்கும் பொழுதுதான் நமக்கு அவர்களை பற்றி சிந்திப்பதற்கு ஒரு நல்ல அவகாசம் கிடைக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. இன்றைய ஓட்டம் மிகுந்த இந்த சூழலில் ஒருவரை பற்றி சிந்திக்க வேண்டும் என்றால் ஒன்று அவங்க சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கணும், இல்லாட்டி தங்களை விளம்பரப்படுத்தி கொள்பவர்களாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஏதாவது ஒரு தளத்தில் அவர்கள் பொது வழியில் வர வேண்டும். ஆனால் எழுத்துப்பணியே அதிக நேரம் எடுக்கும் பொழுது அவர்களால் எப்படி வெளியில் வர முடியும்? சிலரால் தான் வர முடியும். குப்புசாமி ஐயா சொன்ன மாதிரி இன்றைக்கு ஓரளவு நாம் இந்த புத்தக கண்காட்சிகளில் போகும் பொழுது இந்த மொழியாக்க புத்தகங்களுக்கான வரவேற்பு அதிகரிப்பதாக எனக்கு தோன்றுகிறது ஓரளவுக்கு.
முன்றைய காலகட்டத்தில் இருந்த மாதிரி இல்லை. ஓரளவு மக்கள் விரும்புகிறார்கள். மற்ற மொழிகளில் என்ன நடக்கிறது, மற்ற மொழி மக்களின் வேதனைகள் என்ன, அவர்களுடைய முற்போக்கான வாழ்க்கை என்ன, இன்றைய நிலை என்ன, இதை பற்றி சிந்திக்கும் ஒரு மனப்போக்கு இன்று நாம் காண்கிறோம். புத்தக கண்காட்சிகளில் வரும் வாசகர்களிடையே வாசிப்பு குறைந்து விட்டது என்ற ஒரு குறை. அந்த வாசிப்பு குறைவதற்கான பல காரணங்களில் ஒன்று, நம் கைகளில் இருக்கும் சிறிய பெட்டியை குறை சொன்னாலும் வாசிப்பை எடுத்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் எழுத்தாளர்களும் அந்த எழுத்தாளர்களை ஒரு மொழியிலிருந்து மற்ற மொழி எழுத்தாளர்களையும் கொண்டு செல்வதற்கான வாய்ப்பாக நாம் இந்த பெட்டிகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டிய சூழலில் இருக்கிறோம். புக்ஸ் என்னென்னதான் படித்தாலும் கையில் ஒரு புத்தகத்தை ஏந்தி அதன் வாசனையை நுகர்ந்து அதில் இருக்கும் ஒவ்வொரு எழுத்துக்களுடன் பயணிக்கும் ஒரு அனுபவம் என்பது கிடைக்குமா என்பது நம் போன்ற தலைமுறையினருக்கு சிறிது கடினமாக இருந்தாலும் தலைமுறை மாறுகிறது என்பதை மொழியாக்கம் செய்பவர்களும் கவனத்தில் கொள்ள வேண்டும். சாட்ஜிபிடியில் போட்டால் என்ன வேண்டுமென்றாலும் செய்துவிடலாம். அலமேலு கிருஷ்ணன் அம்மா பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் அந்த தலைமுறையை சேர்ந்தவர்கள். ஒவ்வொரு நிறைய நிகழ்வு ஆன்லைன் மீட்டிங் நடக்கும் பொழுது அவருடைய கணவர் தான் கூட இருப்பார். பின்னாடி இருந்து அவங்களுக்கு நிறைய துணை செய்து அவரை ஒரு மீட்டிங்லேயும் முதல்ல அவரை தான் பார்ப்போம். நாங்கள் எதில் இருந்தாலும் ஒரு ஆர்வம், கற்றலின் கேட்டல் நன்றே என்று சொல்லக்கூடிய வகையில் நிறைய கேட்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் அலமேலு அம்மா அவர்களுக்கு இருக்கும். இன்புட் இருந்தால் தான் அவுட்புட் வரும். ஒரு எழுத்தாளர் ஒரு ஐடியாலஜி, ஒரு சித்தாந்தம், ஒரு கோட்பாடு, இதை வைத்துக்கொண்டு ஒரு அடையாளத்துடன் நடக்க முடியும். ஆனால் மொழிபெயர்ப்பாளர் என்பவர் அப்படி அல்ல. அவர் நிறைய கூடு விட்டு கூடு பாய வேண்டும். ஒவ்வொருவருடைய ஆத்மாவுடனும் கைகோர்த்து விட்டு செல்ல வேண்டும். ஒவ்வொருவருடைய எழுத்தாளருடைய அனுபவத்துடனும் தன்னை கரைத்து கொள்ள வேண்டும். அதை வெளிப்படுத்தும் பொழுது இந்த வார்த்தை போட்டிருக்கலாங்க நீங்கம்பாங்க. இதை மூல எழுத்தாளரை போய் கேட்டிருக்க மாட்டாங்க. அலமேலு அம்மா அவர்கள் மொழிபெயர்த்த ஹிமான்ஷு ஜோஷியின் குன்றிலிட்ட தீ, அந்த நாவல் படிக்கும் பொழுது ஹிமான்ஷு ஜோஷி அந்த ஒரு மலை நாட்டை சேர்ந்த அந்த அனுபவங்களை பற்றி சொல்லும் பொழுது நம்மில் நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும், இந்த தென்னாட்டில் உள்ள மலைகளுக்கும் வடநாட்டில் உள்ள மலைகளுக்குமே வித்தியாசம் உண்டு. தென்னாட்டில் உள்ள மலைகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு, ரோடு கூட ஈஸியாக போட்டுடலாம். ஆனால் வடநாட்டில் ஒரு ஹிமாலயத்துலேயோ உத்தராகண்ட்லேயோ நீங்கள் அவ்வளோ ஈஸியாக ஒரு கற்களை பெயர்த்து மலையெல்லாம் போட முடியாது. அப்போ அங்கே இருக்கிற மலைவாழ் மக்களுடைய பிரச்சனையே வேறு, அவங்க நடக்கிறதே மாறுபடும். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஹிமான்ஷு ஜோஷிக்கு தெரியும், ஆனால் இங்கே உட்காந்து தென்னாட்டில் உட்காந்துருக்கிற அலமேலு அம்மாவுக்கு அதை தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஒரு மொழிபெயர்ப்பாளரும் அந்த மூல எழுத்தாளருடைய அனுபவங்களை உள்வாங்க வேண்டும். நம்ம நாஞ்சில் நாடன் ஐயா எழுதின பேய்கொட்டு அடிக்கிட்டே போவார். நாஞ்சில் நாட்டு உணவு வகைகளை, ஒரு உணவு வகையும் அங்கே கிடையாது வடநாட்டில். நான் அதை மொழிபெயர்த்த ஐயா கூட காமிச்சேன். உப்பிலிடு அங்கே கிடையாதுங்க. அங்கே எல்லாமே கோதுமை சார்ந்த உணவு. இங்கே நாம் எல்லாமே அரிசி, அதாவது பேஸே மாறுது. அப்போ
அப்போ கலாச்சார ரீதியான சிக்கல்கள் அதுக்கு பரிச்சயமே இல்லை. இப்போ அதை படிக்கும் வாசகருக்கு, இப்போ இந்த குன்றிலிட்ட தீ படிக்கக்கூடிய இந்த தமிழ் வாசகர்களுக்கு அதை புரிய வைக்கணும் அப்படின்னா அந்த தளத்துக்கு அவங்கள கொண்டு போகணும். சரி, என்ன பண்ணலாம்? ஃபுட் நோட் கொடுக்கலாம், எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம் அப்படின்னா இது என்னங்க ஆராய்ச்சி கட்டுரையா? படித்தலுக்கான அந்த அனுபவமே போயிடும், செத்து போயிடும். ஒரு படைப்பை படிக்கும் பொழுது ஒரு மொழியாக்கம்னா எப்படி இருக்கணும்? நீங்கள் தொல்காப்பியத்தை எடுத்துக்கோங்க, அதில் அழகாக சொல்லியிருப்பேன். நான் இது வரைக்குங்க நிறைய இந்த டிரான்ஸ்லேஷன் ஒர்க் ஷாப்பு அப்படி அப்படின்ட்டுலாம் அகாடமிக்காக சில விஷயங்கள் செய்யும் பொழுது ஒரு 10-15 மேல்நாட்டு அறிஞர்களுடைய அந்த டெஃபினேஷன்ஸு டிரான்ஸ்லேஷன் சம்மந்தமாக அவங்கவுங்க கொடுத்துருக்கிற அவங்கவுங்களுடைய கருத்து கோட்பாடுகள் எல்லாத்தையும் போட்டு விட்டு இதெல்லாம் அவர் சொல்லியிருக்காருங்க. எல்லாரும் கடைசியில் சொல்கிறது என்னென்னா டிரான்ஸ்லேஷன் இஸ் இம்பாசிபிள், அதுலேயும் போய்ட்ரி டிரான்ஸ்லேஷன் இஸ் இம்பாசிபிள். இதில் இருக்கும் ஒவ்வொரு பாத்திரங்களும் அம்மா அவர்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஹிந்தி, தமிழ், ஆங்கிலம், மலையாளம், சமஸ்கிருதம் 5 மொழிகளும் தெரியும். சரி, 5 மொழிகள் தெரிஞ்சால் மட்டும் போருங்களா? ஒரு நல்ல மொழியாக்கம் வந்துடுமா? ஒரு மொழியாக்கத்துடைய ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி என்ன? நம்ம தொல்காப்பியர் சொன்ன மாதிரி தொகுத்தல், வீட்டல், தொகை, விரி அப்படின்ட்டு சொல்லியிருப்பார் அந்த நூற்பால. எவ்வளோ பவர் கொடுக்குறாரு பாருங்க அவர். இப்படி தான் பண்ணுங்கிறது கிடையாது, நீ என்ன வேணால் பண்ணிக்க, புரியணும். அந்த வாசிப்பு தளத்துக்கு வாசகனை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும். தொல்காப்பியர் கொடுக்குற அந்த ஃப்ரீடம் எந்த ஒரு மேற்கத்திய அறிஞர்களும் கொடுக்கல. அப்படி இருக்கும் பொழுது சரியோ, எனக்கு ஒரு மொழிபெயர்ப்பாளராக நான் இது வரைக்கும் ஒரு 100 தமிழ் சிறுகதைகளை ஹிந்திக்கு கொண்டு போன 5 தொகுப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் சாகித்ய அகாடமிக்காக செஞ்சுருக்கேன். பாரதியார் கவிதைகளை மொழிபெயர்த்திருக்கேன். சிற்பி ஐயாவோட கிராமத்து நதியை மொழிபெயர்த்திருக்கேன் சாகித்ய அகாடமிக்காக. எல்லாமே வட்டார மொழி. அப்புறம் இப்போ ஒன்று NBTயில் ஒன்று வருது. இது மாதிரி இருக்கும். நிறைய மொழிபெயர்ப்பு செய்தாலும் எப்போதுமே ஒரு எல்லாத்தையும் முடித்த உடனே தோணும், நம்ம சரியாக செஞ்சுருக்கோமா? ஏன்னா இதை திறனாய்வு செய்வது யார்? இப்போ மேடம் செஞ்ச அந்த குன்றிலிட்டத்தை அவங்க ஹிந்தியில் பண்ணதை நான் என்னால் படிக்க முடியும், ஹிந்தியும் படிக்க முடியும், இதை சொல்ல முடியும். அப்படியே சொன்னால் கூட இப்போ அதே குன்றிலிட்டத்தையே நான் மொழியாக்கம் செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், மாறுபட்டிருக்கும். ஏன் நிறைய மொழியாக்கம் வருது? ஒரு சங்க இலக்கியத்துக்கான பல மொழியாக்கங்கள் தேவைப்படுது. ஏன் அப்படின்னா, நம்முடைய மொழியாக்கத்தை தீர்மானிப்பதற்கு நம்முடைய அனுபவம், நம்முடைய புரிதல் களம், நம்முடைய சொல்வங்கி, அதாவது வொக்காபுலரி பேங்க் என்று சொல்லக்கூடிய அந்த தருணத்தில் நமக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ, இப்போ நீங்கள் கூகுள் லென்ஸில் போட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும், நிறைய சொற்கள் டிரான்ஸ்லேட் ஆகி வந்துடும். ChatGPTயில் ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் எதை செய்வதற்கும் மனித மூளை வேண்டும். எந்திரன் படம் பார்த்தோம். எந்திரன் படத்தில் சிட்டி கிட்ட போய் டிவியை போடுன்னா டிவி அது போடுது. அது மாதிரி தான் எந்திரங்களுக்கு இன்புட், மனிதனுடைய மூளையுடைய இன்புட் தேவை. அப்போ அதை கொடுக்க வேண்டும் என்றால், மாலனின் கதைகளில் அலமேலு கிருஷ்ணன் அம்மா பயன்படுத்திய சொல்லாடல்கள், வெற்றி நிச்சயம், 21 ஸ்ரேஷ்ட நாரிமன் கி கஹானியா, பெண் மனதை சார்ந்த கதைகளை இவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார் தமிழிலிருந்து ஹிந்திக்கு. அப்போ பெண்ணுடைய மனத்தை, இன்றைக்கும் அது ஒரு பெரிய சர்ச்சை, பெண்மொழி, பெண்ணியம், இதை பற்றியெல்லாம் பேசும் பொழுது
ஒரு பெண்ணால் தான் பெண்ணுடைய படைப்பை, பெண்ணுடைய வலியை சரியாக சொல்ல முடியும், ஒரு ஆண் எழுத்தாளரால் சொல்ல முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க சில கருத்தா. எனக்கு அதில் வேறுபாடு இல்லை. மனிதர்கள் சமம். வலிகளை புரிந்து கொள்ள பாலினம் ஒரு தடை அல்ல. ஒரு நான் ஒரு சர்வபாஷா கவி சம்மேளன் ஆல் இண்டியா ரேடியோவுடைய ஒரு வருஷம் நடக்கும். அது 2016 நாக்பூரில் ஒன்று நடந்துச்சு. அப்போ ஒரு கவிதையை வாசிக்க போனேன். அப்போ சமஸ்கிருதத்தில் ரிக்ஷா ஓட்டுறவருடைய ஒரு வலியை ஒரு கவிஞர் படித்தார், சமஸ்கிருதத்தில் படித்தார் அந்த ஒரிஜினல் போயட். இப்போ மேடம் மொழிபெயர்த்த இந்த பேய்கரும்பு அபிராஜ ராஜேந்திர மிஸ்ராவுடைய இந்த சிறுகதை தொகுப்பு இது சமஸ்கிருதத்தில் இருக்குது. நாம் என்ன நினச்சிட்ருப்போம், சமஸ்கிருதம் பொறுத்த வரைக்கும் கணேசாய நமக, விக்னேஸ்வராய நமகன்னு ஒரு மந்திரங்கள் சொல்லக்கூடிய, ஒரு சூக்திகள் சொல்லக்கூடிய உபனிஷத்து, இல்லாட்டி வேதங்கள் கூட சமஸ்கிருத மொழி இல்லைன்னு சொல்லுவாங்க, அதற்கு முந்தைய மொழி. இதை மாதிரி பேசக்கூடிய இந்த விஷயங்கள் தான் அதில் இருக்கும்னு நினச்சிட்ருப்போம் சமஸ்கிருதத்தில். ஆனால் சமஸ்கிருதத்தில் ஒருவர் ரிக்ஷா ஓட்டுற ஒரு தொழிலாளியுடைய வலியை சொல்கிறாரு. அப்புறம் மேடம் மொழிபெயர்த்திருக்காங்க இந்த மிஸ்ராவுடைய அவருடைய அந்த சமஸ்கிருதத்தில் நான் படிக்கலை. அதை படிக்கும் பொழுது மொழி சமஸ்கிருதம்ங்கிறது எந்த அளவுக்கு நம்ம அந்த பிம்பம் உடையுது. நம்ம நினச்சிருக்கிற அந்த கட்டமைப்பு, அந்த மொழிக்கான கட்டமைப்பை உடைக்கும் ஒரு அரும்பணியை அலமேலு அம்மா அவர்கள் அருமையாக நிகழ்த்தி இருக்கிறார். ஒரு சிறுகதை இதில் வருது. அதில் ஒரு பெண்ணுடைய ஒரு வலியை வாழ வேண்டும் என்ற ஆசை. இல்லை இருக்கிற பெரும்பாலான சிறுகதைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ் சிறுகதை வரலாறு படிச்சிங்கன்னா அதை வச்சு சொல்லும் பொழுது உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த கதைகளுடைய போக்கு கொஞ்சம் புரியறதுக்கு வசதியாக இருக்கும். அதில் காப்பிய மரபு, இந்திய காப்பிய மரபை ஒட்டிய சிறுகதை எழுத்தாளர்கள் இருப்பாங்க. ஆரம்ப கட்டத்தில் 1930 பாரதியார்லேருந்து மாதவையாவாக இருக்கட்டும், மாதவையா ஓரளவுக்கு வெஸ்டர்னைஸ்டு அந்த போக்கு அவர்கிட்ட இருக்கும். காசிஸ்ரீயாக இருக்கட்டும், கூப்பராவுடைய சிறுகதைகள், இதெல்லாம் படிக்கும் பொழுது அதே உணர்வு இந்த சிறுகதைகள் படிக்கும்போது எனக்கு ஏற்பட்டது. அப்போ மொழி பிரச்சனை இல்லை, அந்த பயன்படுத்தக்கூடிய எழுத்தாளர் அந்த எழுத்தாளருடன் கைகோர்த்து கொண்டு பயணிக்கும் அலமேலு அம்மா போன்ற மொழியாக்கம் செய்பவர் தவறு. மொழிபெயர்க்கும் படைப்பாளர்கள், மொழியாக்க படைப்பாளர்கள், இன்று ஒரு அருமையான சொல் கிடைத்து விட்டது. மொழியாக்க படைப்பாளர் தேவை. அப்போ ஒரு பிம்பம் உடைந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்புக்கு நான் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லணும். இல்லாட்டி இந்த புத்தகம் படிச்சிருக்கிற வாய்ப்பு கிடையாது. சமஸ்கிருதத்தை பற்றிய என்னுடைய பிம்பம் உடைந்தது. ஏற்கனவே உடஞ்சது அந்த கவிதை கேட்ட உடனே. அப்போ அந்தளவுக்கு இல்லை, ஏன்னா அது அப்படியே ஒரு சிறு கவிதையாக கேட்டுட்டேன். பட் இவங்களது படைப்பை படிக்கும் பொழுது திறனாய்வு செய்யணும்னு. அப்போ ஒரு நல்ல ஒரு இந்த மொழியை நம்ம எதை இறந்த மொழின்னு சொல்கிறோமோ அதை நாம் பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியும் அப்படி என்ற ஒரு சிந்தனை எனக்கு தோன்றியது. அதில் சில விஷயங்கள் நான் படிக்கிறப்போ உங்களுக்கு புரியுது. சமஸ்கிருதத்தோடு நீங்கள் இணைச்சி கேட்கணும் இதை, அப்போ உங்களால் இதோட பயணிக்க முடியும். நான் தமிழில் படிக்கிறேன். ஆனால் யார் தூங்குவது? உறங்காத அவள் கண்களுக்கு முன் கடந்த கால நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக திரைப்படம் போல் தெரிகின்றன. இதய நோய் தாக்கியதால் அப்பா விண்ணுலகம் எய்தினார். கன்னம் வைத்து திருடும் திருடனைப் போல் இந்த நோய் எப்பொழுது வந்ததென்றே தெரியவில்லை. சிகிச்சை அளிக்கும் முன்னரே அப்பா இறந்து விட்டார். கருணை உள்ளம் கொண்ட உற்றார் உறவினர்கள் கடவுளையும் அதிர்ஷ்டத்தையும் படித்துவிட்டு குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறிவிட்டு வந்த ஒளியே திரும்பி சென்றனர்.
ஆனால் அப்பாவை இழந்ததால் உண்டான கடக்க முடியாத துயரக்கடலை தபதி மட்டுமே கடக்க நேர்ந்தது. அதாவது இது சமஸ்கிருதத்தில் இருந்திருக்கு. நான் அப்படியே அதை காரிலேட் பண்ணிக்கிறேன். ஒரு கற்பனை செய்து பார்க்கும் பொழுது ஒரு ஸ்லோகங்கள் சொல்லக்கூடிய ஒரு அர்ச்சகர் ஒரு கருவறையில் வந்து அப்படியே ஒரு தெரியாத மொழியில் ஒன்று சொல்வார், நமக்கு உண்மை புரியாதுன்ற ஒரு விஷயத்தை அவர் வந்து உரைநடையில் இன்றைய காலகட்டத்திலேயோ இந்த ஒரு பிரச்சனைகளை எழுதுறாரு. அது எப்படி நமக்கு தெரியும்? எல்லோருக்கும் தெரியாது சமஸ்கிருதம். அது அலமேலு அம்மாவுடைய இந்த மொழியாக்கம் மூலம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இன்னொரு குழந்தைகளுக்கான கதைகள், அதில் ஜனார்தன ஹெக்டே உடைய, அவர் கன்னட மொழி எழுத்தாளராக இருப்பார், அவருடைய ஹிந்தியில் மீரா துவேதி, அதை தமிழில் அலமேலு கிருஷ்ணன் அம்மா செஞ்சுருக்காங்க. இப்போ இதில் ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, இப்போ கன்னடம் தெரிஞ்சிருக்கணும். கன்னடம் தெரிஞ்சு அந்த கன்னடத்துக்கு அப்புறம் அது ஹிந்தியில் மாறி இருக்கு. அந்த ஹிந்தியிலேருந்து அலமேலு அம்மா மொழிபெயர்த்திருக்காங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவருடைய கருத்துக்களை அவர் கடத்தியிருக்காங்க ஹிந்தியில், மீரா, அதை அலமேலு அம்மா நமக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கன்னடம் என்னன்னு தெரியாது, ஹிந்தி என்னன்னு தெரியாது. அப்போ என்ன செய்யலாம்? இதோட எப்படி வந்து புரிந்து கொள்வது? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது என்னுடைய சக ஹிந்தி தெரிஞ்சவங்க கிட்ட கேட்பேன், சில படைப்புகளை கொடுத்து படிச்சுட்டு சொல்லுங்கள் இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பேன். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த வார்த்தைக்கு பதிலாக இந்த வார்த்தை போடுங்கன்னுவாங்க. நிறைய நேரங்களில் நமக்கு அது உடன்பாடு இருக்காது. ஏன் அப்படின்னா, ஒரு மொழியாக்கம் செய்யும் பொழுது நம்முடைய அனுபவ தளம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த அனுபவ தளம், அது அந்த எழுத்தாளரை படிக்கிறோம், அவரை உள்வாங்கிறோம், நம்முடைய அனுபவத்தோடு அவரை இணைக்கிறோம், அவரோட பயணிக்கிறோம். இவ்வளோதான், சிம்பிள். அதை நம்ம சொல்கிறோம். சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸி, ப்ராசஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட். அப்போ அவருடைய அனுபவம், சொல்பவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கேற்ற ஒரு அனுபவ தளம் இருக்குது. ஆனால் அவர் மொழியாக்கம் செய்பவராக அங்கே வந்து அவர் சொல்லலை, கருத்து சொல்கிறவராக தான் இருக்கு. கருத்து கமெண்ட் சொல்கிறவங்க 1008 சொல்லுவாங்க. அப்போ அந்த நிலையில் சில கருத்துக்கள் ரொம்ப நல்லா இருக்கும். சில சமயத்தில் நம்ம யோசிக்காத சில வார்த்தைகளையோ சில புரிதல்களையோ நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த மாதிரியாகவும் நாம் வந்து இந்த மொழியாக்க படைப்புகளை பார்க்க முடியும். இந்த விதத்தில் ஒரு அருகம்புல் என்ற ஒரு சிறுகதை, இது 1-2 சிறுகதைகளை மட்டும் சொல்லி நேரம் கருதி நான் வந்து முடிச்சுக்கிறேன். அதாவது மொத்தமாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அருகம்புல் சிறுகதையிலையும் இவங்க இதே மாதிரி ஒரு பிரச்சனையை தான் சொல்கிறாங்க. பெண் குழந்தைகளை இன்றைக்கும் யாரும் விரும்புறதில்லை. பெண் குழந்தைகள் வந்து ஒரு முறையும் நாம் சில விஷயங்களை கேட்கும் பொழுது, ஐயோ நம் வீட்டில் பெண் குழந்தை இருந்தால் பயப்படுறோம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு 7 பெண் குழந்தைகள் பிறக்கும் தகப்பன் அந்த குழந்தைகளை வெறுப்பதையும் அந்த குழந்தைகள் அவன் மேல் காட்டும் பாசத்தையும் மிகவும் அழகாக, இதெல்லாமே சமஸ்கிருதத்தோடு நீங்கள் இணைச்சிட்டு போகணும். இதெல்லாம் சமஸ்கிருதத்தில் இருக்குது. இதை வந்து இன்றைக்கி இருக்கிற தமிழ் மொழியில் ஒரு எளிமையாக வந்து அம்மா கொடுத்துருக்காங்க. அருகம்புல் அப்படிங்கிற ஒரு சிறுகதையில் இதே மாதிரி உடைந்த கூடு, வெற்றிலை பெட்டி சுமக்கும் பணிப்பெண், பேய்குறும்புன்ற நிறைய கதைகளில் கதை மாந்தருடைய வலிகளை நாம் உணர முடியும். இது எல்லாமே சமஸ்கிருதத்தில் வேற்று மொழிகளில் எழுதப்பட்டது. மலையாளத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஹிந்திக்கு கொண்டு போயிருக்காங்க. பெண்களுடைய வலியை, இங்கே இருக்கிற மாந்தருடைய வலியை வந்து கொண்டு போயிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு நமக்கு தேவை, இவர்களுக்கு விருது கொடுக்கும் பொழுது நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஐயா சொன்ன மாதிரி இது ஒரு இளைய சமுதாயத்தினருக்கு ஒரு சின்ன ஒரு மெசேஜ், ஒரு ப்ரொஃபஷ்னலிசம் இதில் கொண்டு வரணும். ஒரு மொழியாக்கத்துக்கு ஒரு ப்ரொஃபஷ்னலிசம் தேவை.
அப்போ அதுக்கு இந்த மாதிரி கௌரவிக்கப்படும் பொழுது நிச்சயமாக இளைய தலைமுறையினர் இந்த மொழியாக்கப் பணியை சீரிய முறையில் கொண்டு செல்வார்கள். நல்ல நல்ல மொழி படைப்புகள் தமிழுக்கு வரும். பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் நம்மொழியில் பெயர்த்தல் வேண்டும்னு பாரதியார் சொன்னார். சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை பொக்கிஷங்களே கொணர்ந்திங்கு சேர்ப்பீர்னு சொன்னார் அவர். அப்புறம் மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் பேசி என்ன பயன்னு நாம் உணரணும். இது எல்லாம் தான் இந்த அலமேலு கிருஷ்ணன் அம்மாவுடைய இந்த மொழியாக்க பணியிலையும் சிவகுமார் ஐயாவுடைய பணியிலையும் நாம் எடுத்துக்கொள்வது, அவர்களை சிறப்பிப்பது எங்கள் அனைவரையும் சிறப்பித்தது என்று கூறி ஏற்பாட்டாளர்களுக்கும் நம்முடைய வேலாயுதம் ஐயாவுக்கும் சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றியை உரித்தாக்கி கொண்டு விடைபெறுகிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. தங்களின் வாழ்த்துரைக்கு நன்றி.